விக்ரம் 2, கைதி 2 படங்கள்ல விஜய், உஷாரான லோகேஷ் கனகராஜ். அப்பவே அந்த மாதிரியான ஒரு பிளான். விஜயோட அரசியல் பயணம் சீக்கிரத்திலேயே தொடங்கப்பட இருக்கு. அது கோலிவுட்ல பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் உச்ச நட்சத்திரமா இருக்கிறப்பவே, சினிமாவிலிருந்து விலகி அரசியல்ல களமிறங்க இருக்கிறது பலரையும் வியப்புல ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில விஜயோட முடிவு ஏற்கனவே லோகேஷுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. கோலிவுட்ல மாஸ் ஹீரோ விஜய் சினிமாவிலிருந்து விலகுறதா அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இனிமே முழுமையா அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்த இருக்கிறதாவும் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. விஜயோட இந்த முடிவால தமிழ்ல பல முன்னணி இயக்குனர்கள் அதிர்ச்சியில இருக்காங்க. விஜய்க்காக அட்லி, பிரதீப் ரங்கநாதன் மாதிரியான இயக்குனர்கள் கதை ரெடி பண்ணி வச்சிருந்தும் இயக்க முடியாம ஏமாற்றத்துல இருக்காங்க. இந்த நிலையில இப்போ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வரக்கூடிய விஜய் அடுத்த தளபதி 69ல மட்டும் கமிட் ஆயிருக்காரு. இந்த படத்தை கார்த்திக் சுப்புராஜ் இல்லனா வினோத் இயக்கலாம் அப்படின்னு தெரியுது. கடைசியா விஜய் நடிப்புல லியோ வெளியாச்சு. இத லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இது லோகேஷோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல உருவாகி இருந்தது. இதனால சீக்கிரத்திலேயே லியோ 2ஆம் பாகம் உருவாகும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதே மாதிரி லோகேஷோட எல்சியூ ஜானர்ல உருவாகக்கூடிய படங்கள்லயும் விஜய் கேமியோ ரோல்ல நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. விஜயோட லியோவுல கமல் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில விஜய் சினிமாவில இருந்து விலகிறதா அறிவிச்சது எல்சியூ ரசிகர்களுக்கும் ஏமாற்றமா அமைஞ்சது. ஆனா அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல அப்படின்னு இப்போ வெளியான தகவல்கள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கு. அதாவது தலைவர் 171 முடிஞ்சதும் விக்ரம் 2, கைதி 2 இந்த மாதிரியான படங்கள இயக்க இருக்காரு லோகேஷ். இந்த படங்கள்ல விஜய் நடிக்க வேண்டிய கேமியோ ரோல் காட்சிகள லோகேஷ் ஏற்கனவே ஷூட் பண்ணிட்டாராம். அதாவது லியோ படப்பிடிப்பு அப்பவே விஜய வச்சு சில காட்சிகள ஷூட் பண்ண லோகேஷ் அத விக்ரம், கைதி படங்களோட 2ஆம் பாகத்துல பயன்படுத்த பிளான் பண்ணிட்டாராம். இதனால விஜய் சினிமாவில இருந்து விலகினாலும் விக்ரம் 2, கைதி 2 படங்கள்ல அவரோட கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கலக்கலா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காட்சிகளுக்கு விஜய் டப்பிங் பணிகளையும் முடிச்சிட்டதா கோலிவுட் வட்டாரத்துல தெரிவிக்கப்படுது. நடிகர் விஜய் 2026வது வருஷ சட்டசபை தேர்தல்ல போட்டியிட போறேன் அப்படிங்கிற அறிவிப்போட தன்னோட தமிழக வெற்றி கழகம் கட்சியோட பெயரையும் அறிவிச்சாரு. அவரு அறிவிச்சதுல இருந்தே பல பிரபலங்கள் அப்புறம் சினிமா நடிகர்கள் அப்படின்னு நிறைய பேரு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சில அரசியல் கட்சி தலைவர்கள் விஜய்க்கு எச்சரிக்கை விடுக்கிறது மாதிரியும் அவரை எதிர்த்து பேசியும் சிலர் வரட்டும் வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்னும் கமெண்ட் அடிச்சிட்டு வராங்க. அரவிந்த் சாமி பேசின த்ரோபேக் வீடியோவை ஷேர் பண்ணி விஜய்க்கு எதிராக நெகட்டிவிட்டியையும் சோசியல் மீடியாவில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில சேரன் போட்டிருக்கக்கூடிய அட்வைஸ் ட்விட் ஒண்ணு அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. யார் ஒருத்தர் வேட்பாளருக்கு செலவு பண்ண வரேன் அப்படின்னு சொல்றாங்களோ பின்னாடி நம்ம கிட்ட எதையோ எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க கிட்ட சேர்ந்தா நாம மக்களை விட்டுட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சேரன் இயக்குன வெப் சீரிஸ்ல வரக்கூடிய ஒரு காட்சிய ரசிகை ஒருத்தங்க சிலாகிச்சு சேரனையும் டேக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ் காட்சியை பார்த்த சேரன் இனிமே இந்த மாதிரியான காட்சிகள் எந்த படத்துல வந்தாலும் புதுசா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நடிகர் விஜய் மாதிரியானவங்களுக்கு அனுப்புனா முதல்லயே தங்களோட கட்சி உறுப்பினர்களை சுத்தமா வச்சுக்க இது அறிவுறுத்தும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு.